ஒரு அழகான வீட்டில் 3 பூனைகள் ஒரே குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. நடுவில் இருந்த சாம்பல் நிற பூனை அம்மா மியாவ், அறிவும் அன்பும் நிறைந்த மாமியார். ஒரு புறம் மென்மையான மனசுடன் புதிதாக அந்த வீட்டில் சேர்ந்த மியா, மருமகள். மற்றுப்புறம் சுறுசுறுப்பான சிரிப்பான லுலு, கணவரின் தங்கை. ஆரம்பத்தில் வாழ்க்கை சுலபமாக இல்லை. மியா எல்லாம் சரியாக செய்ய முயன்றாள். ஆனால் சில சிறிய தவறுகள் நடந்தன. லுலு சில நேரங்களில் அவளை கிண்டல் செய்தாள். அம்மா மியாவ் எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்தாள். ஒரு நாள் அவர்கள் ஊரையே ஒரு பெரிய புயல் தாக்கியது. மின்சாரம் போனது, உணவும் குறைந்தது. வீட்டில் பயம் நிறைந்தது. அப்போது மியா தைரியமாக முன்வந்தாள். நான் வெளியே போய் நம் குடும்பத்துக்காக உணவு கொண்டு வருகிறேன் என்றாள். லுலு அதிர்ச்சி அடைந்தாள். வெளியே ஆபத்து இருக்கிறது. ஆனால் மியா சிரித்தாள். குடும்பம் என்றால் எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ளலாம். அதைக் கேட்ட லுலு அவளுடன் ஓடி வந்தாள். அப்போ நீ தனியாக போகவிட மாட்டேன். இருவரும் சேர்ந்து புயலை எதிர்கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி இருவரும் சேர்ந்து புயலை எதிர்கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து பாதுகாப்பாக உணவுடன் வீட்டுக்கு திரும்பினர். அம்மா மியாவின் கண்களில் பெருமை கண்ணீர். அவர்கள் கைகளை பிடித்து சொன்னாள், குடும்பம் வார்த்தைகளால் உருவாகாது, அன்பால் தைரியத்தால் ஒருவருக்கொருவர் துணை நிற்பதால்தான் உருவாகும். அன்று முதல் மியா மருமகள் மட்டுமல்ல, உண்மையான மகளானாள். லுலு மாமியார் மகள் மட்டுமல்ல, சிறந்த தோழியானாள். 3 பூனைகள், ஆனால் ஒரே அன்பான குடும்பம்.